குடிக்கு அடிமையாயி அதிலிருந்து மீண்டு வந்து தேசிய விருது வாங்கினேன் அப்படின்னு ஓப்பனாவே சொன்ன நடிகை ஊர்வசி. கேரளாவுல பிறந்து தென்னிந்திய சினிமாவுல டாப் நடிகையா 80, 90கள்ல கலக்குனவங்க தான் நடிகை ஊர்வசி. முன்னணி நடிகர்கள் கூட ஜோடி போட்டு நடிச்ச ஊர்வசி இப்போ குணச்சித்திர கேரக்டர்ல நடிச்சிட்டு வராங்க. இயக்குனர் பாக்யராஜோட முந்தானை முடிச்சு படத்தின் மூலமா தமிழ்ல அறிமுகமான ஊர்வசி சமீபத்துல தன்னோட 700வது படத்துல நடிச்சிருக்காங்க. சமீபத்துல கல்யாண வாழ்க்கை பத்தி அவங்க பேசினது நிறைய பேரோட கவனத்தை ஈர்த்திருக்கு. அதுல கல்யாணம் முடிஞ்சதும் மாமியார் வீட்டுக்கு போனேன். அங்க இருந்த சூழல் எனக்கு ரொம்பவே புதுசா இருந்துச்சு. மாமியார் வீட்ல எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து மது அருந்திட்டு சாப்பிடக்கூடிய பழக்கம் கொண்டிருந்தாங்க. அந்த பழக்கத்துல இருந்து நானும் தவிர்க்க முயன்று ஆனா தோத்து போனேன். நானும் அதே பழக்க வழக்கங்கள்ல சிக்கிக்கிட்டேன். நாளடைவுல ஷூட்டிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தது உடனேயே மது குடிக்கக்கூடிய பழக்கம் எனக்கு வந்துருச்சு. அதே நேரம் வீட்டு பொறுப்பை கவனிக்க எனக்கு விருப்பம் இல்லாத பல விஷயங்களை செய்ய வேண்டி இருந்துச்சு. வீட்டுல என்னோட கருத்துக்களுக்கு மதிப்பு இல்லாத கோபத்திலையும் வேதனையிலையும் தினமும் இன்னும் அதிகமா மது குடிச்சு போதைக்கு அடிமையாயிட்டேன். மது அருந்த உணவு தூக்கத்தை தவிர்த்துட்டேன். உணவு தூக்கம் எதுவுமே வேணாம், எனக்கு போதை தரக்கூடிய மதுவை மட்டுமே நம்பி உடல் நலத்தை கெடுத்துக்கிட்டேன். வீட்டுல கருத்து வேறுபாடுகள் அதிகரிச்சதால குடிப்பழக்கமும் அதிகரிச்சு என்னோட உடல் நலம் மோசமடைய தொடங்கிடுச்சு. சரியான தூக்கம் இல்ல, பசி இல்ல, என்னோட மனநிலையும் பாதிக்கப்பட்டுச்சு. உடம்புல பிரச்சனை ஏற்பட என்னோட நண்பர்களும் தனிப்பட்ட ஊழியர்களும் அந்த பழக்கத்துல இருந்து மீண்டு வர எனக்கு உதவி பண்ணாங்க அப்படின்னு நடிகை ஊர்வசி ரொம்பவே ஓப்பனா சொல்லியிருக்காங்க. சமீபத்துல உள்ளொழுக்கு அப்படிங்கிற மலையாள படத்துல நடிச்சதுக்காக ஊர்வசிக்கு சிறந்த துணை நடிகைக்கான தேசிய விருது வழங்கப்பட்டுச்சு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது.